ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதே போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த பாவக்காயை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னு சொல்கிற அளவுக்கு இதில் கசப்பே இருக்காதுங்க. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 வரமிளகாய் 1-2 கிள்ளி சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலுக்கு தேவையான மொத்த உப்புமே நான் சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து தக்காளி கூட நல்லா குழஞ்சி வெந்து வர்ற அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வடை போயிட்டு மணம் வரும் வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது பாவக்காயில் கசப்பு இருக்காதுங்க. நம்ம வெறுமனை பாவக்காய் வதக்கி சாப்பிடும்போது நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு நல்லா கசப்பு இருக்கும். கசப்பு நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போ மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் நான் பாவக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து மசாலா கூட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருவோம். மசாலா கூட பாவக்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்பப்போ மூடி போட்டு இதை நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டு டைம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இதே போல் ஒரு 2-3 வாட்டி மூடி போட்டு ஓப்பன் பண்ணி மூடி போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ பாவக்காய் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா சேர்க்கும்போது இதனுடைய டேஸ்ட்டும் சரி மணமும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், காரக்குழம்பு, தயிர் சாதம் இதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணியிருக்க அந்த பாவக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.